குலசேகரன் மாமாவை நீங்க வெளியில எடுக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ரமா 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 அப்பா, ரமா விருப்பப்படியே குலசேகரன் மாமாவை ஜாமீன்ல எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன்ப்பா. வாமா. வாங்க சார். இளவஞ்சி வந்துட்டீங்களாப்பா? ஏன் கண் கலங்குற? அதான் வந்துட்டல்ல, எல்லாம் நல்லபடி நடக்கும், கவலைப்படாத. எங்கப்பா நல்லபடியா நடக்குது? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க எல்லாம் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களே, அதுவும் கல்யாணத்தடிக்கு நீங்க வந்தப்ப உங்களை வழி மடக்கி மறுபடியும் கைது பண்ணி வச்சுட்டாலே அந்த கங்கா. அப்பா, அந்த கங்காவை சும்மா விடக்கூடாதுப்பா. விட மாட்டேம்மா, விடவே மாட்டேன். அந்த ஆயக்குடி குடும்பத்துல சுப்புலட்சுமி, கங்கா, ரமா, சாரு இப்படி ஒருத்தர் பாக்கி இல்லாம அழிச்சிருவேம்மா, அழிச்சிருவேன். யோ வக்கீலு. சொல்லுங்க சார். ரொம்ப நன்றியா. நன்றி எனக்கு சொல்லாதீங்க சார், சப் கலெக்டர் கங்காவுக்கு சொல்லுங்க. அவங்க எடுத்த முயற்சினால தான் நீங்க இப்ப வெளியே வந்திருக்கீங்க. யோ வக்கீலு, என்ன சொன்ன? என்ன சொன்ன? நன்றியா? அதுவும் அந்த கங்காவுக்கா? யோ வக்கீலு, அந்த கங்காவுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன், நல்ல பாடம் தான் புகட்டுவேன். நான் நிரபராதி நிரூபிச்சு அவளை தலை குனிய வைப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த குலசேகரன் யாருன்னு அவளுக்கு நிரூபிப்பேன்னு போய் சொல்லியா? போ. வரேன். அப்பா, வாமா. கங்காவோ ஐயாவோ இறக்கப்பட்டு நீங்க வெளியில வரல. உங்களை ஜாமீன்ல எடுத்தாதான் நான் புகுந்த வீட்டுல கால் எடுத்து வைப்பேன்னு அந்த ரமா சொன்னதுனாலதான் கங்கா உங்களை பெயில் எடுக்க சொன்னா. என்னம்மா சொன்ன? ரமாவா என்ன வெளியில எடுக்க சொன்னா? ஆமாப்பா. என்னப்பா? ஏமா, அந்த ஆயக்குடி குடும்பத்தை நான் அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தை சேர்ந்த ரமா என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காளே. இத நினைச்சா என் மனசுல எங்கேயோ ஈரம் கசியுதுமா. அப்பா, இந்த ஈரம் இறக்கெல்லாம் உங்க மனசுல கசிய விடாதீங்க, அது கசஞ்சா அடைச்சிடுங்க. இல்லம்மா, நான் வெளியில வரணும்னு என் பொண்டாட்டி உங்க அம்மா கேட்கல, என் தங்கச்சி நாச்சியா கேட்கல, என் மச்சின ஐயா கேட்கல. அவ்வளவு ஏன், நான் பெத்து வச்சிருக்கே ஒரு பையன், அவன் கூட கேட்கலம்மா. இப்படி யாருமே கேட்காத ஒண்ண அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கேட்டிருக்காளே, அதுதாம்மா என்னை இறக்கப்பட வைக்குது. ஐயோ அப்பா, அதெல்லாம் நம்பாதீங்கப்பா, அதெல்லாம் நாடகம். என்ன சொல்ற நீ? அப்பா, இது அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனா எப்ப கேட்டா? கழுத்துல தாலிய வாங்கிக்கிட்டு கேட்டா. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா நீங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்கல்ல, அதான். ரமா எப்பேற்பட்ட கைகாரின்னு பாருங்கப்பா. கல்யாணமும் நடக்கணும், உங்களையும் சமாதானப்படுத்தணும். அப்பா, இத கூட அவளா கேட்டிருக்க மாட்டா. இந்த மாதிரி குறுக்கு யோசனைலாம் அந்த சுப்புக்கு தான் கை வந்த கலை. அம்மா தூண்டி விட்டுதான் மகன் கேட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நாம எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அந்த சுப்புலட்சுமி மகன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேப்பா. அத நினைச்சதான் மனசு தாங்க மாட்டேங்குது. என்னம்மா செய்யறது? நான் பெத்து வச்சிருக்கனே ஒரு உதவாக்குறேன், எல்லாம் அவனால வந்த வேண. நம்ம காலை சுத்திக்கிச்சு, இதுக்கு மேல அதை வளர விடாம என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுப்பா. அந்த ரமா மருமகளா நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளை நம்ம வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்க விடக்கூடாதுப்பா. வீட்டு வாசல்ல இருந்து துரத்தி விட்டுறணும். அப்பா, அந்த ஆயக்குடி குடும்பமே கெஞ்சி அழணும்ப்பா. அப்ப கூட இறக்க காட்டாம அடிச்சு விரட்டணும். அந்த கங்காவி சுப்புலட்சுமி பழிவாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இளவஞ்சி, என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலையை விடு. இந்த நாடகத்தை எப்படி அரங்கேத்துறேன்னு பொறுத்திருந்து பார். வண்டியில ஏறுமா, வாமா போலாம்.
புகுந்த வீட்டுக்கு புறப்படலாமா? என்ன அண்ணி, என்ன போய் நீங்க அண்ணின்னு கூப்பிடுறீங்க? எப்பவும் போல ரமானே கூப்பிடுங்க. நேத்து வரைக்கும் நீ ரமா, இன்னைக்கு குலசேகர மருமக. உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டா எங்க அப்பாக்கு கோவம் வந்துரும். அப்புறம் என்ன திட்டு வருமா? உங்களை திட்டாம நான் பாத்துக்கிறேன் அண்ணி. அடியே, என்ன திட்டாம நீ பாத்துக்க போறியா? நீ கால் எடுத்து வச்சதும் உன்னை எட்டி மிதிச்சு எங்க அப்பா வெளியில தள்ள போறாரு. என்ன அண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு உன் மேல எவ்வளோ பிரியம். அதுக்கு காரணம் எல்லாமே இல்ல, கட்ட பொண்டாட்டி எங்க ஆத்தா. புருஷன் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டா. ஆனா மாமா வரணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. அதான் நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு எங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. வந்து பாரு, உன் மேல எவ்வளோ பிரிய வச்சிருக்காருன்னு அப்ப தெரியும். ரமா, ரொம்ப நேரமா இளவஞ்சி உன்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறா? நாங்க பொம்பளைங்க, எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நல்லது கெட்டதெல்லாம் பேசுவோம். உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதே, கெட்டதானே வரும். ரமா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராயிரு. நம்பிடாத, மொத்தமா முழுங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிப்பா. சரி, பெரியவங்களாம் காத்துட்டு இருக்காங்க, வா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஓட்டு கொடுக்குறியா நீ? வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். கொடுப்பா ரத்னவேலு, ராஜா. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுப்பு, இப்படி வாமா. செல்வங்களை பற்றி சந்தோஷமா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. நல்லா இருங்கம்மா. எந்திரிங்க. அம்மா, அக்கா மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையான மகளா நான் நடந்துக்கல. சில நேரங்கள்ல உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ரமா, ஏன் இப்படி பேசுற? உன்னை பெத்ததுக்கு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? உனக்கு பொய் சொல்லவும் தெரியாது, எதையும் மறைக்கவும் தெரியாது. வெள்ளந்தியா இருக்கியே, எப்படி பழைக்க போறேன்னு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன்னை திட்டி இருக்கேன், பெரும்பாலும் அடிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்து மத்தவங்க தவற பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். உன்னை அடிச்சப்பெல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணை அடிச்சுட்டேனேன்னு அதை நினைச்சு நினைச்சு நான் அழுதுருக்கேன்டி. உன்னை அடிச்சதுக்காக நான் பட்டினி கிடந்திருக்கேன்டி. அழாதம்மா. சுப்பு, பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்காத. ஒண்ணு புருஷன் வீட்டுக்கு போற, சந்தோஷமா வழி அனுப்பு, அழ வைக்காத. அப்பா, என் மேல கோவமாப்பா? என்னம்மா அப்படி பேசுற? வேற யாராவது தப்பு பண்ணிருந்தா கூட ஓ முகத்தை பார்த்தா அந்த கோவம் போயிடுமா? இல்லப்பா, குலசேகரன் மாமா உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினாரு. ஆனா நான் அவரையே வெளியே எடுக்க சொன்னேன். நான் கேட்டதும் எனக்காக அவரை வெளியே கொண்டு வந்தீங்களே, அத நினைச்சு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ என் மகன்னா இப்படித்தான் இருக்கணும். இந்த பாருமா, நேத்து வரைக்கும் நீ என் மக, இன்னைக்கு குலசேகரனுடைய மருமக. அவன் வீட்டுக்கு வாழ போற, உன் மேல அவன் பிரியமா இருக்கணும். நீ செஞ்ச காரியத்தினால உன் மாமனுக்கு உன் மேல பாசம் அதிகமா இருக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா. எந்த குறையும் இல்லாம நீ நல்லா இருப்பம்மா. ஜெயச்சந்திரா, ரமா, மாமா அத்தைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. எல்லா செல்வத்தோட மங்களகரமா நீண்ட ஆயுளோட வாழுங்க. ஏந்திரிங்க.
ஜெயச்சந்திரா, ஐயா தங்கத்தை என் பையனுக்கு கொடுத்துருக்காரு, ரத்தினத்தை உங்ககிட்ட படிச்சிருக்காரு. அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஜெயச்சந்திரன் மட்டும் என்னவா தங்கமான புள்ள. அவனை புருஷனா அடையறதுக்கு ரமா கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு மட்டும் ஒரு மக இருந்திருந்தா கண்டிப்பா ஜெயச்சந்திரனுக்கு தான் கொடுத்திருப்பேன். சரியா சொன்னீங்க சம்மந்தி. ஜெயச்சந்திரன் எனக்கு மருமக மட்டும் இல்ல, மகனும் கூட. இப்படி சொல்லி சொல்லியே அவனை கெடுத்துட்டீங்க. அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, சொத்து இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்கறதே அவன் மறந்துட்டான். அண்ணி, உங்கள மாதிரியே ஒரு தங்கச்சி கூட இருக்கா, அத மறந்துட்டீங்களே. ஏய், என்னடி கேடி பேசுறியா? கல்யாணத்துக்கு நீ ஒருத்தி பாக்கி இருக்க. உனக்கு மாப்பிள்ளை நான் தான் பாப்பேன். தாராளமா பாருங்க. கல்யாணத்தை வேணா நாளைக்கே வச்சுக்கலாம். சும்மா இருடி. ஏய் சாரு, நான் போயிட்டு வரேன். ரமா, நம்ம அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் விடிய விடிய உட்காந்து கதை பேசுவோம், சண்டை போடுவோம், சமாதானமா போவோம், ஒன்னா சிரிச்சு விளையாடுவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கங்கா அக்கா போயிட்டாங்க. இப்போ நீயும் போற. இனிமே நான் யார் கூட சண்டை போடுறது? யார்கிட்ட மனசு விட்டு பேசுறது? ஏன் சாரு இப்படி எல்லாம் பேசுற? இனிமே அம்மாக்கு எல்லாமே நீதான். அவங்கள கண்ணும் கருத்துமா நீதான் பாத்துக்கணும். டேய் ராஜா, சரி ரமா. பொண்ணு மாப்பிளோட யார் அனுப்ப போற? போற இடம் என்ன புதுசா? அத்தை வீடு தானே, இளவஞ்சி அனுப்புனா போதும். ஓ, ஆமா ஆமா, இளவஞ்சி ஒருத்தி 20 பொம்பளைங்களுக்கு சமம். சரி சரி, வாங்க வாங்க. வரமா. என்னை கிண்டல் பண்றீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன புள்ள புறப்படலாம்ல? புறப்படலாங்க ஐயா. பலகாரம்லாம் வண்டியில ஏத்தியாச்சு. சரி சரி, நல்ல எல்லாம் தயாரா இருக்கு. சந்தோஷமா இருமா. போயிட்டு வரமா. உள்ள உட்காருப்பா. அம்மாடி அழாதம்மா, சந்தோஷமா போயிட்டு வா. வரேம்மா. போயிட்டு வரமா. இளவஞ்சிங்க, இளவஞ்சி, போம்மா. வாமா, முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு அங்க போனதை எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிம்மா. இருப்பா, நாங்க முன்னாடி வர்றோம். வா சுப்பு. வரலாம், வாப்பா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சுப்பு, இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி கொண்டு வரேன். அப்பா அப்பா, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா? நம்ம ஜென்ம பக்கக்காரி சுப்லட்சுமி மக ரமாவை இந்த வீட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. இப்பவே அவ அழுதுகிட்ட வாத்தக்கறி வீட்டுக்கு திரும்பி போகணும். அப்பா, நான் ஆரத்திய சுத்திட்டு வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுவேன். தூக்குன கால அவ நம்ம வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுப்பா. உள்ள வந்தா காலை உடைச்சிடுவேன், போடி வெளியிலன்னு விரட்டணும். ஏமா, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ போய் எடுத்துட்டு வா. அப்பா, உங்க பொண்டாட்டியும் உங்க புள்ளையும் தாம் தும்னு குதிப்பாங்க, வெட்றாதீங்கப்பா. இளவஞ்சி, இளவஞ்சி, பொண்ணு மாப்பிள்ளைய வந்துட்டாங்களா? வெளியில தான் நிக்கிறாங்க. நான் ஆரத்தி கரைச்சு வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. அப்பாடி, என் மருமக வந்துட்டா. ரமா, மருமக ரமா. ரமா, ரமா, வந்துட்டேடா கண்ணு. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் செல்லம், உள்ள வா. ஏய் இளவஞ்சி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வாப்பா, உள்ள வா. ஏய் இளவஞ்சி, இளவஞ்சி. ரமா, உன் மாமனார் உன்னை வரவேற்கிறதுக்கு எப்படி தயாரா இருக்காரு பாரு.
ஏய் எவ்வளவு நேரம் கரைச்சு வச்சிருக்கிற ஆரத்தி எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆடி சீக்கிரம் வா கொஞ்சம் இருங்க இதை வந்துருவா வாடி சீக்கிரம் வரல என் மருமக காத்துட்டு இருக்கால சீக்கிரம் வாடி என்ன அவசரம் இந்தா வணக்கம் மாமா. இத பாருடி கடனுக்கு செய்யாத ஆ, நல்ல மனசோட கடவுளை வேண்டிக்கிட்டு ஆரத்தி எடு. ம்? சரிதான். அப்பா நான் வேண்டின தெய்வம்லாம் இன்னைக்குதான் கண்ணு திறந்துச்சு. நான் ஆசைப்பட்டபடியே என் அண்ணன் பொண்ணு ராமா என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி முத்தரசே போதும். ஏமா மருமகளே, என் ஆசை மருமகளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போம்மா. அப்பா ஜெயச்சந்திரா, ஏன்பா தயங்குற? ஏன் தயங்குற? என் ஆசை மருமகளை கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போப்பா. கூட்டிட்டு போ. வாங்க. ஐயோ என்ன பண்ணீங்க? வா. அப்பா என்ன பண்ணீங்க? அவளை வாசல்ல நுழைய விட்டுட்டீங்களேப்பா. தெருவோட விரட்டி இருக்க வேணாம். மா இளவஞ்சி, இப்பவே அவளை இங்க நிறுத்தி தெருவோடு அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்க அண்ணன் ஜெயச்சந்திரன் அவளோட சேர்ந்து போயிருப்பான். அப்ப நாம நினைச்சது நடக்காதேம்மா. இவளை உள்ள வச்சு அடிக்கணுமா? இவளை வச்சுதான் அந்த சுப்பலட்சுமி குடும்பத்தை அழிக்கணும். அது மட்டும் இல்ல, என்ன கைது பண்ணி ஜெயில தூக்கி போட்டாலே இவளோட அக்கா கங்கா, கலெக்டர் கங்கா, அவளை தூக்கி ஜெயில போடணும். அத பார்த்து ஐயா கதறணும், அவமானப்படணும். இதுக்கெல்லாம் இந்த பொண்ணு இங்க இருந்தாதம்மா நம்ம காரியம் நடக்கும். இவதாம்மா நமக்கு துருப்பு சீட்டு. அதனாலதான் இப்ப இவளை உள்ள அனுப்புன. தெரிஞ்சுதா? அதான பார்த்தேன். எங்க அப்பாவா கொக்கா. அப்பா நல்ல திட்டப்பா. சரி போலாம் வாம்மா. ஏதாவது குடிக்கிறியாப்பா? எனக்கு வேணாமா, ரமாக்கு வேணா கொடு. சரி. என்னங்க நில்லுங்க. எங்க போறீங்க? வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? சரி வாங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னங்க என்னங்க நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பார் முத்தரசி, இவங்களை நல்லாருன்னு சொல்லி ஏன் வாயால நான் வாழ்த்த மாட்டேன், வாழ்த்த மாட்டேன், வாழ்த்த மாட்டேன், வாழ்த்த மாட்டேன்.